ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். டுடே எங்கே போக போகிறோன்னா ஸ்டீம் பார்க்கு தான் போக போகிறோம். ஸ்டீம் பார்க் எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் பழையபாளையம் முத்தாபாளையம் அங்கே இருக்குது ஸ்டீம் பார்க். இங்கே வந்து எல்லா குழந்தைங்களும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. இங்கே வந்து எல்லா கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு சயின்ஸ் பற்றி எதாவது கொஞ்சம் நாலேஜ் பண்ணிட்டு அது கூட இருக்குது. அப்புறமேட்டு அந்த கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, உள்ளே போனால் எங்கள் ஃபேஸ் எல்லாம் தெரியல, அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் செம்மையாக இருக்குது. ஒரு போய் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்க்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வீக்லி ஒன் டைம் போனால் சும்மா செம ஜாலியாக இருக்கும். டிக்கெட் விலை வந்து கம்மி தான். இங்கே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சயின்ஸ் பற்றியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டைம் போயிட்டு அது வந்து 7 o'clock தான் லாஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு இருக்காது. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு டைம் ஒரு 5 o'clock இன்னும் போய் விளையாடவே இல்லை. நைட் நேரத்தில் சும்மா எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டு அதுக்கப்புறமே சரி இந்த இடம் அங்கே போகலாம் அப்படின்ட்டு நான் எங்கள் குழந்தாரு, எங்கள் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறமேட்டு நான் 3 குழந்தைங்க வந்தோம். அதுக்கப்புறம் மாமா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, வேலை இருக்குது அப்படின்ட்டு மாமா இது பண்ணாங்க. சரி நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க அத்விக் ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருந்தான், அர்ஷன் ஒரு பக்கம் கேம், சமர்த் ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருந்தான். கேம் ஆடுறது பார்த்தாதுன்னு கையெல்லாம் அடி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல. என்ன பண்ணிட்டான் சமத், ஃபஸ்ட்டே போய் அந்த சரக்கால் விட்ருவோம்ல, ஏறி நின்றுட்டான் விட்ற மாதிரி. அங்கே போய் நின்றுட்டு ஒரே அழுகாச்சு. இறங்க முடியல, பயந்துட்டு அவனுக்கு அம்மா பயமாக இருக்குது வான்னு அழுந்துட்டான். அதுக்கப்புறமேட்டு போய் அவனை ஃபஸ்ட் போய் அவனை கூட்டிகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இது வந்து எங்கள் வெயிட்டு நாங்களே லிஃப்ட் டைம் இது ரொம்ப பிடிச்சின்னு சரி அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்துட்டு அத்விக் வந்து லிஃப்ட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட். அவனும் செம்மையாக லிஃப்ட் பண்ண. அப்புறமேட்டு எனக்கு நடுவில் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அர்ஷனை இழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அர்ஷனுக்கு அவங்க அண்ணா கையெல்லாம் ரொம்ப பாசம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக பார்த்துப்பான். அப்படியே அத்விக்கும் பாசமாக இருப்பான், குட்டி தம்பியும் பாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கும். நானும் என் சிஸ்டரும் எப்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், நல்லா பாசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து சமர் தேத்தி விட்ருவாங்க பாருங்கள். சமர் தேத்தி நாங்களே இழுத்துட்டு அது வந்து கயிறு ரஃப்பாக இருக்குது, இழுக்கும் போது கையெல்லாம் செகப்பாயிடுது ஃப்ரெண்ட்ஸ், செம செகப்பாயிடுது. அதுக்கப்புறம் அர்ஷன் ஏற்றி விட்டு அர்ஷனை கொஞ்சம் தூரம் ஏற்றி விட்டுக்கிறேன். அவனும் பயந்துலாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு பயந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். மேலே போகிறது ஒரு மாதிரி ஜாலியாக. நானும் அத்விக்கு சேர்ந்து இழுத்துட்டு இருக்கோம். ஆயிட்டு இல்லைன்னு ஒரு என்ஜாய் தான். அங்கே போனால் அது ஏதாச்சும் ஆடணும் உடனே ரொம்ப என்ஜாய் ஜாலியாக. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏறிட்டு இருக்கேன். இதை பார்த்தா அவங்களுக்கு காமெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே லாஸ்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நம்ம வீட்டை நம்மளே எடுக்கிறோம். உங்கள் பார்க்கறதுனால தான் எங்கள் வீடியோ எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் அதிகமாகவும், அதுக்கப்புறமேட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அப்படியே ஏறியாச்சு ஃப்ரெண்ட். நான் அங்கே மட்டும் இன்னும் ஏறுறேன்னு சொல்லி சப்பல் கட்டிட்டேன். காலையில் இருக்குங்க பாருங்கள். இழுத்துட்டேன் அப்படி இழுத்து ஃபுல் ஹைட்டு போயிட்டாங்க பாருங்கள். நான் வெயிட்டு நானும் இழுத்துட்டேன். அவங்க சேர்ந்து அவங்க இழுத்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் சர்ஷன் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என் தங்க பிள்ளைங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கீழே வரும்போது எனக்கு பயம் அப்படின்ட்டு இப்போ ஆனால் எனக்கு ஆயிடுச்சு ஃபுல் கீழே மட்டும் வரல. அதுக்கப்புறமேட்டு இதிலெல்லாம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிச்சு ஃப்ரெண்ட். சுற்றுறேன்னு சமர்த்து எல்லாத்துக்கும் போகிறான். அதுக்கப்புறம் பயந்துட்டு ஓடி வந்துடுது, சுற்றவே மாட்டிருக்கான். பயந்துட்டு ஓடி வந்துட்டுருக்கான் ஃப்ரெண்ட். அங்கே இந்த பாப்பாங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. எது பார்த்தாலும் அது காட்டுறேன் இது காட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அவங்களும் கொண்டு போய் சரி கொஞ்ச நேரம் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கள் குழந்தைன்னு சொன்னாங்க வீட்டுக்கு போல் டைம் ஆச்சு அப்படின்னாங்க. சரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு மாமா வந்துட்டு எங்களை பிக் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட். கொடுத்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் நாங்கள். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் கடை இருக்குது, ஐஸ்கிரீமு அதுக்கப்புறமேட்டு சிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ இதோட முடிக்குது. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.